அனைவருக்கும் வணக்கமுங்க. இப்போ நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, கோபி டு ஈரோடு கூட 4-வே ஹைவேஸில் நின்றுருக்குங்க. இந்த இடத்துக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா, தம்பிக்குழாயங்கோயில் பிரிவு, தம்பிக்குழாயங்கோயில் ஆர்ச்சுங்க. அது ஆப்போசிட்டில் இருக்கிறது தம்பிக்குழாயங்கோயில் ஆர்ச்சு, இது தம்பிக்குழாயங்கோயில் பிரிவுன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த இடத்துலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லிங்க பார்த்துட்டிங்கன்னா செட்டிகரடன்னு ஊருக்கு இந்த ஊர் பேர். அந்த தம்பிக்குழாயங்கோயில் ஆர்ச்சுக்கு ஆப்போசிட் ரோடுங்க. இப்போ நம்ம இந்த ரோட்டில் தான் போகணும். ஹைவேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு 45 சென்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. நான் உங்களுக்கு நம்ம ஹைவேஸ்லேருந்தே காட்டணுன்றதுக்காக இப்போ நம்ம ஹைவேஸை காட்டிகிட்டு இருக்கேன். பாருங்கள், கோபி டு ஈரோடு போகிற 4-வே ஹைவேஸுங்க. அது தம்பிக்குழாயங்கோயில் கோயில் ஆர்ச்சு, ஃபேமஸான கோயிலுங்க. விசுமுறிவுக்கான அருமையான ஃபேமஸான கோயில். இது எல்லோரும் நீங்கள் இதில் கூகுளில் போட்டிங்கன்னாவே தம்பிக்குழாயங்கோயில் கோயில்னு காட்டிடும். ஏரியாங்க, பேக்கரி எல்லாமே இருக்குது. கடை ஹைவேஸில் இருக்கிறனால உங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு அருமையான இடங்க. 45 சென்ட் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஏன்னா உங்களுக்கு ஹைவேஸையும் ஃபோக்கஸ் பண்ணி காட்டிடலான்ட்டு தான் நம்ம ஹைவேஸ்லேருந்தே போகிறோங்க. வாங்க நம்ம இப்போ இடத்த போய் பார்த்துடலாம். வணக்கமுங்க, இதுதான் அந்த இடங்க. மொத்தம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 45 சென்ட்டுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா 45 சென்ட்டுங்க. கிழக்கு வடக்கு கார்னருங்க, வடகிழக்கு கார்னருங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு கிளபுரங்க. இது கிளபுர ரோடு. இந்த சைடு அப்படியே வந்துட்டிங்கன்னா வடக்குங்க, வடகிழக்கு கார்னர் சைட்டுங்க. ஒரு 45 சென்ட்டுங்க. பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பைபாஸ்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க. 1/2 கிலோமீட்டர் நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் சொல்கிறேன், 1/2 கிலோமீட்டர் வராதுங்க. 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு நான் தான் அதிகமாக உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்துட்டிங்கன்னா அருமையான இடங்க. 45 சென்ட். உங்களுக்கு வடக்கு 10 மாடி வேணாலும் வாங்கிக்கலாங்க. அதாவது இந்த இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 10 சென்ட்லேருந்து பிரித்து தராங்க. உங்களுக்கு 10 சென்ட் வேணுனாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க, இல்லை 20 சென்ட் வேணுனாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க. பார்த்துட்டிங்கன்னா 45 சென்ட்டுங்க. இந்த இடத்தோட நம்மளுக்கு வந்து ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா பிரித்து தராங்க. மொத்தமாக வந்துட்டு ஒரு ரேட்டு சொல்லி மொத்தமாக தான் தருன்ற மாதிரி பார்ட்டி சொல்லிங்க. நம்ம வந்து நம்மளுக்கு 10 சென்ட்லேருந்து பிரித்து தராங்க. அதை விட கம்மியாக தரமாட்டேன்ட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் 5 சென்ட் கிடைக்குமானெல்லாம் நம்ம இதுக்கு முன்னால் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேங்க. 5 சென்ட் கிடைக்குமானெல்லாம் கேட்டிருந்தாங்க. 10 சென்ட்லேருந்து வேணால் பிரித்து தரலாம் சொல்லியிருக்காங்க செல்லரு. பைபாஸுங்க, 4-வே பைபாஸ்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குதுங்க. வடகிழக்கு கார்னர் சைட்டுங்க. இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்லர் சொல்லக்கூடிய ரேட் என்னென்னு கேட்டுட்டிங்கன்னா 4 லட்சம் 5 லட்சம் கிடையாதுங்க. வெறும் 2.5 லட்ச ரூபா சொல்கிறாங்க. வெறும் 2.5 லட்ச ரூபாய்ங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடு ரேட்டு கிடையாதுங்க. நேரில் வாங்க, அனுசரித்து பேசிக்கலாம். அருமையான இடம். வடக்கு கிழக்கு கார்னருங்க. பார்த்திங்கன்னா பைபாஸ் ரொம்ப நியருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரிங்க, ஒரு கம்பெனி கட்டுறதுக்கு, இல்லை இண்டிவிஜுவலாக நீங்கள் சைட்டாக பிரித்து கூட அதை விற்கலாங்க. ஏன்னா நிறைய பேர் சைட்டு போடுறதுக்கு ஒரு சின்ன இடத்துல ஒரு கம்மியான ப்ராஜெக்டை போட்டு ஒரு நல்ல லாபம் பார்க்குறதுக்கு இது அருமையான இடங்க. 2.5 லட்ச ரூபா தான் வந்து செல்லர் சொல்கிறாங்க. அனுசரித்து நேரில் வந்தால் அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடம் தேவைப்படுற கஸ்டமர் வந்து என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.